அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிங்கிங், அதாவது ப்ரொமோஷன். அதில் ப்ரொமோஷனில் இன்னொரு வகையான இது ஒரு மெத்தட். அதாவது நம்மளோட வெப்சைட்டை வந்து பிளாக் சர்ச் இன்ஜினில் சப்மிட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. கூகுளில் வந்துட்டு இப்போ ஃப்ரீ பிங்கிங் சர்வீஸ் அப்படின்னு போட்டோம்னா நிறையா வெப்சைட் வரும். இப்போ அதில் வந்துட்டு பிங்கோமேட்டிக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ஃப்ரீ பிளாக் பிங், நிறையா வெப்சைட் இருக்கு. பிங்லர் அப்படின்னு இருக்கும், பிங் ஃபார் ஃப்ரீ. பிங்லர் அப்படின்னு இன்னொரு சைட் இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பிளாகை வந்து இந்த வெப்சைட்டில், அதாவது இங்கே இருக்கிற இந்த வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். இதெல்லாம் சர்ச் இன்ஜின்ஸ், பிளாக் சர்ச் இன்ஜின்ஸ், இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அதேமாதிரி நிறையா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா இதில் போய் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வெப்சைட்ஸில், பிங்கோமேட்டிக், இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே சப்மிட் ஆகிரும். இது இன்னொரு வெப்சைட் pingler.com. இதில் இவ்வளோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதெல்லாம் எந்தெந்த இதிலெல்லாம் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் எவ்வளோ வெப்சைட்ஸில். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இது நம்மளோட பிளாக். நம்மளோட பிளாகில் எதை நம்ம பிங் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு போஸ்டிங்கும் பிங் பண்ணோம். இப்போது இந்த போஸ்டிங்கோட ஹெட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த டைட்டில் நம்ம ஹிட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு புதுசாக யூஆர்எல் வரும். அதாவது நம்மளோட பிளாக் அட்ரஸ் ப்ளஸ் அந்த how to put end to dog barking on sun, அந்த மாதிரி ஒரு பெரிய யூஆர்எல் ஒன்று வரும். நம்மளோட ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதாவது நம்மளோட டைட்டில்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூஆர்எலாக கன்வெர்ட் ஆகிரும். இதே தான் நம்ம பண்ணணும். இப்போ ping.com போய்ட்டு டைட்டில் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ டாக் ட்ரைனிங் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட அந்த இதையே பேஸ்ட் பண்ணிடணும். கேட்டகரி எதாவது இருந்துச்சுன்னா, நம்ம ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம போடலாம், இல்லைன்னா அதர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு 312 இந்த கேப்சா என்ட்ரி பண்ணி பிங் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா போகும். இப்போ என்ன அப்படின்னா, the captcha code you entered was not correct. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 82 நம்பர் ஆஃப் இதில் வந்துட்டு சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம பிங் ஆட்டோமேட்டிக்காக பிங் ஆகுது.
பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பிங்லரில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்காக எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிங்லர்லேயும் பிங்கோமேட்டிக்லேயும் எல்லாத்துலேயும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்றில் பண்ணிங்கன்னா போதும். டெய்லி, அதாவது ஒவ்வொரு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம், ஒரு போஸ்டிங் போட்டிங்கன்னா அந்த போஸ்டிங்கோட டைட்டிலை கிளிக் பண்ணி அந்த புது போஸ்டிங் எடுத்து ஒரு தடவை பின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சர்வீஸ் இருக்குது, டிக் அப்படின்னு ஒரு சர்வீஸ், dig.com. டிக்ல வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். இப்போ டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்சைட்டு. இதில் நமக்கு பிடிச்சமான விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்க. எப்படி ஃபேஸ்புக் லைக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது ஒன்று. இதில் நம்ம ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணோம். நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த டிக்கில் போஸ்ட் பண்ண முடியும்.
ஓகே, இது இன்னும் வரல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பழைய அக்கௌண்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் லாகின் பண்ணி எப்படி போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சப்மிட் லிங்க் போயிட்டு நம்ம அந்த நம்மளோட யூஆர்எல் இது பண்ணிவிட்டு டாபிக் நமக்கு ரிலேட்டடான டாபிக் லிங்க் பண்ணிடுறோம். இப்போ என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம கொடுக்குற டாபிக் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் ரீடேக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நிறையா பேர் இது பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், அதாவது கொஞ்சம் 13 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே டிக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 32,000 பேர் வந்து வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெய்லி நீங்கள் எந்த ஒரு போஸ்டிங் போட்டிங்கனாலும் அது ஒரு தடவை பிங் பண்ணிவிட்டு அது ஒரு தடவை டிக் பண்ணணும். அடுத்த வீடியோவில் வேறு சில டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.